ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டீ வடிகட்டுற வடிகட்டியில் ஊக்க இந்த மாதிரி 4-5 மாட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடையில் வாட்டர் கேன் வாங்கினாவோ அல்லது ஜூஸ் பாட்டில் வாங்கினாவோ இந்த மாதிரி மூடி கிடைக்கும் இல்லையா, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் வச்சு எப்படி ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். லேடிஸ் அதிகமாக இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையல் தோடுலாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அர்ஜென்ட்டாக நம்ம தோடு எடுக்கும் போது ஒரு தோடு கிடைக்கும், இன்னொரு தோடு கிடைக்கவே கிடைக்காதுங்க. இன்னும் சின்ன சின்ன தோடாக இருந்தால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த பாக்ஸையே தலைகீழ கொட்டி ஒன்று ஒன்றா தேடி திரும்பவும் நம்ம அடுக்கி வச்சுட்ருப்போம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. கம்பியை சூடு பண்ணி அதில் 2 ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக தோடு எடுத்து அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கம்பியை உள்பக்கமாக விட்டு பின்பக்கமாக நம்ம திருகாணி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜோடி ஜோடியாக தோடு அப்படியே செட்டாகவே இருக்குங்க. அதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தோடு நமக்கு கையில் கிடைச்சா போதுங்க. அதை எடுக்கும் போது நமக்கு ஜோடியாக இருக்கக்கூடிய தோடுமே சேர்ந்து நமக்கு கிடைச்சிரும். இதுக்காக ஆன்லைனில் ஆர்கனைசர்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. சின்ன தோடாக இருந்தாலும் சரி, பெரிய தோடாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தோட்லேயும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. நமக்கு டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் மாவு சலிக்கிற சல்லடை இருக்குது இல்லைங்களா, அதில் எப்படி ஜுவல்லரியாக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். உங்கள் வீட்டில் வாட்டர் பாட்டில் நிறைய இருக்கா? காசு போட்டு வாங்கி தூக்கி போடுறதுக்கு மனசு வரல அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களா? கவலையே விடுங்க. இதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க. நம்ம வீட்டு கிச்சனில் எல்லா பொருளுக்குமே பாக்ஸ் வாங்கி நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில பொருட்களை பேக்கெட்லேயே வச்சுருப்போம். அந்த பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காசு செலவு பண்ணி பாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம அழகழகாக பார்த்து வாங்கி வைப்போம். 80 ரூபா 100 ரூபா போட்டு வாங்குவோம். கொஞ்ச நாள்லேயே வீணாக போயிடுதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில்லாம் பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த பயிர் ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இடமும் நமக்கு மிச்சமாகும். அதே சமயம் காசையும் மிச்சப்படுத்தலாம். நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஐட்டம்லாம் எனக்கு சீக்கிரமாகவே காற்று உள்ளே போய் வண்டு பூச்சி புழு வந்துடுது, வீணாக போயிடுது, பொருட்கள் எல்லாமே காசு வீணாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? சப்போஸ் உங்ககிட்ட வாட்டர் பாட்டில்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அந்த பொருட்கள் கடையில் வாங்கின மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. போங்கப்பா, ஆல்ரெடி எனக்கு ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதோட டோர் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி கிளிப்பை போட்டு நீங்கள் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா வண்டு பூச்சி புழு வராமல் இருக்குங்க. அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளிப் அளவை நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். சின்ன பாக்கெட்டாக இருந்தால் ஒரு கிளிப்பு மட்டும் இருந்தால் போதுங்க. பெரிய பாக்கெட்டாக இருந்தால் 2 கிளிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்காதா, முட்டிகிட்டு இருக்காதா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஸோ இதை தாராளமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். எல்லா பெண்களுமே அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய டிப்ஸுங்க. இப்போ சேஃப்டி பின் அப்படிங்கிறது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோங்க. சுடிதாராக இருந்தாலும் சரி அல்லது சாரீ கட்டினாலும் சரி, சேஃப்டி பின் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி 3 கொத்தாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 4-5 பின்னு வேஸ்ட்டாக போனதாக தாங்க இருக்கும். அதாவது அதோட ஷார்ப் இல்லாமல் மொன்னையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளவுஸில் போடும்போது நமக்கு அந்த நூல் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி சேஃப்டி பின் வந்து டேமேஜ் ஆகியிருக்கும். அந்த மாதிரி பின்னெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை வீட்லேயே சரி பண்ணிக்கலாங்க. இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டீ வடிகட்டுற வடிகட்டிங்க. நல்லா ஸ்டீலில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த வடிகட்டியில் இந்த சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே விட்டு நம்ம எடுக்கும் போது அதோட ஷார்ப்பு பகுதி இருக்குது இல்லையா, அது மொன்னையாக இருந்தாலுமே நமக்கு ஷார்ப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நூல் இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாலுமே நமக்கு கரெக்டான ஷேப்பில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் ப்ளவுஸில் போட்டு பாருங்கள் எப்படி ஷார்ப்பு உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மொத்தமான இடத்துலையுமே அந்த சேஃப்டி பின் உள்ளே போகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு லேடிஸ்க்கு அவசியம் தேவைப்படும். சேஃப்டி பின் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்குவோம். அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே கையில் ஒரு மொபைல் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் சார்ஜர் ஒயர் வந்து தனித்தனியாக இருக்குங்க. எல்லாமே இந்த மாதிரி மாட்டி விடும் போது சறுக்கி கீழே விழுந்துடும். குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா அதை பிடிச்சி இழுத்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் சார்ஜர் ஒயரை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்கனைசர் விற்கிறாங்க. 100-200ன்னு அதை போட்டு செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சார்ஜர் ஒயருக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க சுவரில். இப்போ அது மேலே இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு
துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி மரக்கிளிப்பாக இருந்தாலும் எடுத்து அந்த டபுள் சைட் டேப் மேலே நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதுங்க, நமக்கு சார்ஜர் ஒயர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் நலங்கு மாவில் என்னென்ன பொருட்கள் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதில் 16 விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணுறோங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, மைசூர் தால், ரோஸ் பெட்டல்ஸ், ஆரஞ்சு பழத்தோல், ஒரிஜினல் சந்தனக்கட்டை, பாதாம் பருப்பு, பூழாங்கிழங்கு, வெட்டி வேர், கஸ்தூரி மஞ்சள், அடுத்து பார்த்திங்கன்னா வசம்பு, அதே மாதிரி குப்பைமேனி, வேப்ப இலை, செம்பருத்தி பூ, பப்பாளியோட தோல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல்லு, சீத்தாப்பழத்தோட மொட்டு, அதோட இலைகள், இதெல்லாமே சேர்த்து தான் இந்த சஞ்சீவினி ஹெர்பல் நலங்கு மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மூலிகை பொருட்கள் தாங்க. இது நம்மளோட தோலை சுருங்க விடாமல் பார்த்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். பிம்பிள்ஸ் மார்க் இருந்தாலுமே அதை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க. கண்ணுக்கு கீழே கருவளையம், கழுத்தில் கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ வயசானாலுமே நம்ம தோல் சுருங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த நலங்கு மாவை நீங்கள் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஃபேஸ் பேக் போடுறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 2-in-1 பர்பஸ்க்கு தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? முடியல கை வச்சா கையோட கலண்டுட்டு வருதா? தலையில் சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லாக முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாளில் புதிய முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்லேருந்து டேரெக்டாக மூலிகையை பறித்து நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க. பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க. முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டில் 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய், மூணுமே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே எப்போவுமே வருஷமெல்லாம் நம்மக்கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. 1/4 கிலோவாக வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுலேயே முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனால் முடி கருப்பாக இருந்தால் பரவாயில்லையே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? சொல்கிறேங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்குது. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாகவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசணும்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாகிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்களில் இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துராதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நம்மளுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்பூலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்பூலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா? அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு 7-8 மணி நேரம் என் கையில அப்படி சூப்பராகவே இருக்குங்க. இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்பூலா பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஆனால் காரைக்காலில் எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட், இந்த கரும்பூலாவை ஆன்லைனில் இதோட பொடி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக போட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இது அதிகமாக கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த கரும்பூலா பொடியோ அல்லது கரும்பூலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த கரும்பூலா இலையும் பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க. பாருங்க, இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் வந்து பழங்கள் ஒரு 60-70 பழங்கள் இருக்குங்க. அதை உள்ளே போட்டு நல்லா சேஃபாக தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க. நெக்ஸ்ட், நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றி விட்டாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா வெட்டிவேர், பச்சை கற்பூரம், மிளகு,
கொஞ்சமாக கிராம்பு இருக்குங்க. இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு விட்டுட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு பபுள் ஷீட்டை வச்சு ஃபுல்லாகவே ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டிலாம் வாங்கி வச்சுருக்கோம். ஒவ்வொரு பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்போங்க. அது எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வரும். ஸோ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் தகுந்த மாதிரி சைஸை எடுத்து அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டிலை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து பேக்கிங் டேப் போட்டு சுற்றணுங்க. இப்போது ஹேர் ஆயிலுக்கு இந்த ப்ராசஸ். அதே மாதிரி நலுங்கு மாவு சீகக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டுட்டு திரும்பவும் இந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா பபுள் ஷீட் போட்டு நல்லாவே ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். ஸோ உங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. முக்கியமாக நம்ம பவுச் வந்து யூஸ் பண்ணலங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தூக்கி போட்டால் கூட நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்க. கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு பாக்ஸாக தூக்கி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்டாலுமே நம்ம பாக்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. அவ்வளோதான், பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு செல்லோ டேப் வந்து போட்டுருவோம். எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி கொரியர் பண்ணதுக்கப்புறமா அந்த பில்லையுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோங்க. ஸோ நம்மளோட பார்சல் எங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்னால் மாப் போட முடியல. வீடு ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்குது. வீட்டுக்கு ரிலேஷன் யாராவது வராங்க அப்படிங்கும் போது சட்டுன்னு எப்படி வீட்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லையுமே முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி தரையில் ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு தொடப்பத்தை எடுத்து அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தரையில் வச்சு தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா தரையில் இருக்கக்கூடிய அழுக்குமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதே சமயம் வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனை இருக்கும். இந்த பவுடர் வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எறும்பு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அழுக்கு இருக்குது. அந்த இடத்துல பவுடரை கொட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுச்சு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் நினைக்கலாம் பவுடர் கீழே கொட்டி நம்ம கால் வச்சிட்டோம்னா சறுக்கி விட்டுருமே அப்படின்னு நினைக்கலாம். பாருங்க, நான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் என்னோட குழந்தை அந்த தரையில தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. கால் வலிக்கி விடவே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, தரையிலேயே நமக்கு ஒயிட்டாக தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.